ஹலோ guys, நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடியாது அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம பக்கத்தில் போகலாம். இந்த எபிசோடில் பெருவும் இப்போது அவனை அட்டாக் பண்ண பட் இருந்தாலுமே நம்ம சோகோ வந்து அமைதியாக இருக்கல பயந்துட்டான். டக்குன்னு இதை பார்த்துட்டு அவனுக்கு குத்து கொடுக்க பெரு இன்னொரு பக்கம் ஹீலாக ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே தான் நம்ம சோகோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் அழுவதில் என்னதான் ஆச்சு இவனுக்கு, இவன் சண்டை போடுற மாதிரி இருக்கு, தடுக்கிற மாதிரி தெரியுது, சண்டையே போட மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கத இவன் சான்ஸாக பண்ணிட்டு வெட்டி இவனுக்கு ஒரு அடியாக கொடுத்துட்டு இருக்க. என்னதான் இவர் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, மனசாட்சி எல்லாமே. நானும் விட்டு கொடுத்துட்டு போனான். சரி, இதுக்கப்புறம் விட்டு கொடுத்துருவோம், அவ்வளோதான்ப்பா நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரு அப்படி தோத்துட்டு காத்தோட காத்த கரைய டேய் என்னடா ஒரு அடி கூட சரியா வாங்கலடா நீ, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இல்லை. அதுக்கப்புறம் லெவலப் ஆக போங்க, உன்னை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு, என்ன வேற அடிச்சுட்டு இருக்கு, என்ன உன்னை நண்பன் தானே அப்படின்னு அவனும் அழுதுகிட்டே போக என்ன பண்றதுன்னே புரியல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு கேட்டு ஓப்பன் ஆகுது அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இன்னொரு கேட்டு வழியா போக இன்னொரு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக இப்போ அவனுடைய லெவல் வந்து 99 இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேட்டுக்குள்ள போக அடடா திரும்பிய சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா பெரிய பெரிய ஜெயிண்ட் டிராகன்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்க அவனுக்காக இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவனும் கூட ஒவ்வொருத்தனையாக போயிட்டு தோழியை முடிக்கிறன்ற பேரில் ஒவ்வொருத்தனையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டில் என்னமோ நான் 99 லெவலில் இருக்கேன், இன்னும் 100 அடிச்சிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் அதுக்கப்புறம் அவனும் ஒவ்வொருத்தனா பார்த்து சண்டை போட ஆரம்பிக்க ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தம்சம் பண்ணுவான். நாகாவோடைய பாஸ் லெவல் மாஸ்டரும் அவன் அட்டாக்காக பக்கம் ஜெயிண்ட் ஒருத்தனும் அடிப்பான். அவனும் அதுக்கப்புறம் அந்த இதில் தோத்து போக தலைவன் கெத்த போஸ் கொடுப்பான். அதுக்கப்புறம் உல்ஃபும் நிறைய வந்து அட்டாக் பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் அதுங்களுடைய சுவாடியை உடச்சி விட்டு இவன் திரும்பி அட்டாக் பண்ண ஒவ்வொருத்தனையும் ஈஸியாக முடிப்பான். செம வேகமாக போயிட்டு நிறைய பேர் இன்னமும் இவனை துரத்தினோட டேய் நான் என்னடா உங்களை பாவமான என்னையடா துரத்தின்னு வராங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவனுங்களும் அட்டாக் பண்ண அதுலேருந்து தப்பிச்சிடறான். இன்னொருத்தனும் டிராகன் மூலியமாக பறந்து வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க, இருந்தாலுமே அதுலேருந்து தப்பிச்சுட்டு அவனுக்கும் ஒரு கொடுக்கலான்னு பார்த்து ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி பறந்து வருவானுங்க டிராகன்ஸ் மூலியமா. இவன் பார்த்துட்டு வாயடிச்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் அட்டாக் பண்ண வர அவனை தூக்கி போட்டு சொருவான். ஹேய் வெளியே போடா, ஏன்டா என்ன தொல்லை கொடுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து பறந்து போயிட்டு ஒவ்வொருத்தனும் டிராகன் மேலே இருக்கவன் மேலே அட்டாக் பண்ணிட்டு எல்லாரையும் சாட்சி விட. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்ககிட்ட எவனும் ஒருத்தன் கண்ணை தந்துன்னு வர பார்த்தா டைட்டன்ஸையும் விட்டு வைக்கல, அவனுங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க அட்டாக் பண்ணதுக்காக. இப்போ அவனுங்க மேலே இருந்து இந்த டெரிட்டரி 30 வருஷமா வார் நடந்துட்டு இருக்கு, இதே இடத்துல சாக போறியா, ஒரிஜினல் கேம் மாதிரியே இருந்தாலும் உன்னால இதை விட்டு வெளியே போக முடியாது, எங்க எல்லாரையும் தோக்கடிச்சா மட்டும்தான் இது சாத்தியமே ஆகும், உன்னோட ஃபுல் பவரை பயன்படுத்தும் சொல்ல. ஆடா சாரிப்பா நீ என்ன சொல்லியிருந்தா சரியா கேட்கலன்னு சொல்லிட்டு சொன்னவனுக்கு வாயில குத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த இருக்க மற்ற டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தனை போய் அடிக்க இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம டஸ்க்கு தன்னுடைய மேஜிக் பவர்ஸ் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் பயன்படுத்தின அடுத்த நிமிஷமே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன இது இந்த அளவுக்கு கிராவிட்டி மேஜிக்கா, என்ன அப்படியே கம்ப்ரஸ் பண்ற மாதிரி தோணுது இந்த பவர். பார்த்தா அதுக்கப்புறம் டஸ்க்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். யார் இவன், ஏதோ கோட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான், பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். அது பிளாக் நைட்டை காட்டில இவன் கண்டிப்பா வித்தியாசமானவன் தான். அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான மேஜா இருப்பான் போல. இவனும் ஒரு பாஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல. அதனால இவனை போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்க கிராவிட்டி மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே நசிக்கிறான் தரையோட. டஸ்க்கும் அடைச்சா நான் தோத்துட்டேனா என் கதை முடிஞ்சுதான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க நிறைய டிராகன்ஸ் வந்து இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க சஹா என் சோலி முடிஞ்சு அவ்வளோதான் நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அதுங்க ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தா எதுங்களும் ஆச்சரியப்பாக்க வகையில என்னமோ அந்த இடத்துல நடக்குது. என்னடா பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல பறந்து வந்து டிராகன்ல ஒன்னு கொடுக்குறான் குத்து. அதுவும் அந்த இடத்துல திணற இருந்தாலுமே மத்தத்துக்குள்ள போயிட்டு அடி கொடுக்க அடிச்சுதான் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி வருவான் சீக்கிரமா. இன்னொரு பக்கம் தன்னுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் ஒன்று திருத்தி திரும்பி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அந்த டிராகன்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் தயாரா இருக்கும் இவன் அட்டாக் பண்றதுக்கு. தலைவன் செம்ம ஸ்பீடா போயிட்டு அந்த இடத்துல இருக்க ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப தொலை கொடுக்குறேன், இவனை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகோவோ ஒரு டிராகன் மேல பறந்து அப்படியே டஸ்க்கு கிட்ட போயிட்டு இருக்கான். டஸ்க்கும் பார்த்தா மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய டிராகன் பால் மாதிரி வர வச்சு அவனை அட்டாக் பண்ணலாம் பார்க்க ஆஹா என் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஒரு பக்கம் அதுல இருந்து தப்பிக்க டஸ்க்கு பண்ண அட்டாக்கு பார்த்தா அந்த இருக்க மிகப்பெரிய மலையவே அப்படியே சதைச்சிடுது, பாதியாக காணும். அது டேய் என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க, உன்னை என்ன பண்ண சொன்னா அப்படின்னு சண்டை வந்திருக்கும். ஆஹா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுப்பா அந்த அட்டாக்கு, என்னால எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் அவனை யோசிக்கிறான், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்ற மாதிரி அவனும் பார்க்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து என்னமோ நிறைய ஆர்க்ஸ் உல்ஃப்ஸ் அப்புறம் டைட்டன்ஸ் நாகாஸ் இவங்க எல்லாருமே போட்டு அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த இருக்கிற ஷேடோ டிராகன்ஸ் எல்லாமே இன்னமும் நிறைய வந்து அட்டாக் பண்ணதுக்காக தயாரா இருக்கு. ஜெய்ஜாண்டிக்கா அவனை கீழே நின்று பாத்துங்கிறான் இவனுக்கு எல்லாருமே எதிர்க்கணுமானு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு லீடர் மாதிரி இருந்தவனும் எவ்வளவு தேர் இருந்தா இப்படி பண்ணிருப்படா, உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம் பார்க்க அவனுக்கு முகரையில ஒரு அடி திரும்ப கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்னமும் சண்டை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். அவன்
ஒவ்வொருத்தனையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்க போது அவனுடைய ஸ்டாமினா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அடடா, ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிக்கணும், எனக்கு இன்னும் தேவை, எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணும், எனக்கு பவர் இன்னமும் தேவை, கணக்கில் அடங்காத பவர்ஸ் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவனும் அனலைஸ் பண்ணல அந்த பவர்ஸ் எல்லாமே. அவனுடைய பவர் பயங்கரமா இருக்கும். ஹீரோ விட ரெண்டு பக்கம் மொத்த பேரும் கூட்டமா வந்து அவனை காலி பண்ணலான்னு பார்க்க அவனுடைய பவர்ஸ் ரிலீவ் பண்றதுனால அவனுக்கு எல்லாருமே திணறானுங்க. டஸ்க் ஈவன் தடுத்தாலுமே அவன் பயன்படுத்தின அட்டாக்னால இவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் ஏற்படுது. நம்ம சோகோ கடைசியா ஒரு அட்டாக் கொடுப்பான் பாருங்க, அவன் கொடுத்த அட்டாக்ல டஸ்கே மொத்தமா காலியாடுறான். அவன் கை மட்டுமே மிஞ்சுது, அது கூட அதுக்கப்புறம் தூளா போக தன்னுடைய ஆறாவை ரிலீஸ் பண்ணுவான். பயங்கரமா இருக்கும் அது பார்க்கவே. நான் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் இந்த அளவுக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணுவேன்னு. பயங்கரமா தான் இருக்குது அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வேற யாரோ வராங்க. பார்த்தா நம்ம பெல்லியன் தான். பெல்லியனும் தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி இவங்க கூட ஃபைட் பண்ணலான்னு பார்க்க உண்மையில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரைனஸ் ரொம்பவும் நீங்க பவர்ஃபுல்லா எனக்கு தெரியுறீங்க. இவன் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறான். இவனையும் நான் சும்மா விடக்கூடாது, இவனையும் முடிச்சாக்கணும் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட 3000 பேர்ல இப்ப நான் மட்டும் தான் மிஞ்சிருக்கேன். நானும் தோத்துட்டேன், அவ்வளவுதான். ஆல்ரைட், வாடா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு இவனும் தயாரா இருக்க. நீங்க நல்லாவே வளர்ந்துட்டீங்க மை லார்ட், அதாவது மை வைஸ் லார்ட் அப்படின்னு அவனும் பார்த்துட்டே இருக்கும் போது தலைவன் அந்த டக்குன்னு மாறிய எங்கடா போயிட்டான், என்னடா சொன்ன, என்ன போய் எதுக்காகடா நீ லாடெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் உனக்கு தெரிஞ்சவனை ஏற்கனவே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. கிட்ட வந்து ஒரு அடி கொடுப்பான் தலைவன். அதுக்கப்புறம் எதுக்கடா என்ன லாடு சொன்னேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்றான், எதுக்கடா இந்த சண்டை. அதுக்கப்புறம் திரும்ப அவன் பின்னாடி வந்துட்டு அவனுடைய ஸ்வாடை பயன்படுத்தி இவனை அடிச்சு கூட தலைவன் பயங்கரமா திணறுவான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவனுடைய ஸ்வாட் இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு. இருந்தாலுமே விட மாட்டேன் இவனுங்களை அப்படின்னு அந்த ஸ்வாடை பிடிச்சி அவனை கிட்ட இழுக்கிறான். இழுத்து அடுத்த விஷயமே பெல்லியன் அவன் கிட்ட போயிட்டேன். தலைவன் விட்டாம அப்போ ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க. அவன் கொடுக்குற குத்துல அந்த இடத்துல இருந்து சம தூரத்துல போய் விவான். அடடா, என்ன இது, இவனை தோக்கடிக்க முடியல. டேய், நீ உன இந்த இடத்தோடைய மாஸ்டர் கிடையாது தானே, கரெக்டா சொல்றேனா? எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் ஃபேக்கு தான், நான் உண்மையானவர், ரியல் மாஸ்டர், அதை வர போறாரு ரியல் மாஸ்டரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. மேல பார்த்தா ஹீரோவும் கைசல் மேல பறந்து வந்துட்டு இருக்கான். தரமா இருக்கும் அது பார்க்கவே. அதுக்கப்புறம் தலைவன் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தான் இப்ப சண்டை வெறித்தனமா போக போகுது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புற பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணா பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.